கொடுக்குறாரு. இப்போ மாதம் 5000 ரூபா கொடுக்குறாருங்க. அது கூட கொடுக்காது நடுத்தரில் நிற்க வைக்கிறாங்க. என்ன ₹1 கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு போய் வீட்டில் வச்சுக்கினேன், அவங்க வீட்டில் வச்சுக்கினேன் என்ன 2 பேரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால நான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேங்க. நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேங்க. நான் பூசணிக்காய் விற்றேன், தேங்காய் விற்றேன், பூ கட்டி இருக்கிறேன், எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்திருக்கிறேன். என்ன ஆம்பளை பிள்ளை காப்பாற்று வந்தாங்க. நான் இவ்வளோ நான் செய்தேன். என் பொண்ணு பத்மினி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த மகன் அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டதா சொன்னாங்க. ஆனால் இவங்கள மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் நியாயம் கேட்குற பெற்றோர்கள் ரொம்ப குறைவு தான். தெருவோரங்களில் சாலையோரங்களில் தினமும் நம்ம பார்க்க முடியுது. நிறைய வயசானவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு? அவங்களோட குடும்பம் இப்போ எங்கே இருக்குது? ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் தெற்காசிய அளவுகளில் நிறைய நாடுகளில் இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் சமூகத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்ன? அந்த மாற்றங்கள்னால ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனி தீவாக மாறிக்கிட்டு இருக்காங்களா? அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது. முதியவர்கள், குழந்தைகள், இளைஞர்களுக்குன்னு எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருந்த அந்த குடும்ப அமைப்பு இப்போ என்ன மாற்றத்தை சந்திச்சிருக்குது? அதனால் ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன மாதிரி மாறிட்டு இருக்கோன்றதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக மையம் நிகழ்ச்சியில் சுற்றமும் நட்பும் தலைப்பில் பேச போகிறோம். இது குறித்து நம்மள்கிட்ட விரிவாக பேசுறதுக்காக திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நிறைய குடும்ப பாங்கான படங்களை எடுத்துக்கிறீங்க. ஒரு குடும்பத்தினோட முக்கியத்துவம் என்ன, உறவுகளோட முக்கியத்துவம் என்னன்னு உங்கள் படங்களில் நிறையவே நீங்கள் விளக்கியிருக்கீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பிரிவோம் சந்திப்போம் இந்த படங்கள் எல்லாம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக ஒரு கொஷின் உங்கள்கிட்ட. இந்த பிரிவோம் சந்திப்போம் படத்தில் பார்த்தா ஒரு சிட்டியில் வாழ்கிற ஒரு பொண்ணு தான், ஆனால் அவள் கூட்டு குடும்பத்தை ரொம்ப விரும்புகிறா அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அவள் கூட்டு குடும்பம் இல்லாதனாலே ஒரு மனசோர்வான ஒரு நிலைமைக்கும் அவள் போயிடுறா அப்படின்ற மாதிரி உங்கள் கதையில் சொல்லியிருந்தீங்க. பர்சனலாக நீங்கள் ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனா? உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப குடும்ப உறவுகள் அதில் ரொம்ப இதுவாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கதாநாயகனை வச்சு ஒரு 6-7 சண்டை காட்சி எடுக்கிற ஒரு இயக்குனர் இயல்பில் தினசரி இறங்கி ரோட்டில் இறங்கி தானே 10 பேர் அடிச்சுட்டு அந்த படத்தை எடுக்கிறதில்ல. அதை போல் அந்த படத்தை விரும்பி பார்க்குற ரசிகனும் தினசரி சண்டை போடுறதில்ல. ஆனால் சண்டை போடுற ஒரு கதாநாயகன் எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா அது நம்மளால் முடியலை, அதை ஒரு குறைஞ்சபட்சம் திரையிலையாவது பார்த்துக்குவோமேங்கிற எண்ணம் தான் எடுத்தவருக்கும் பார்ப்பவருக்கும். பிரிவோம் சந்திப்போம் படத்தை பொறுத்தளவில் எனக்குமே கூட அப்படி ஒரு வாழ்வு எனக்கு வாய்க்கலை, என்னை போல் பலருக்கு வாய்க்கலை. ஒருவேளை எல்லா உறவுகளோடும் வாழ்ந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோன்னு யோசிச்சா தான் விளைவே ஒழிய ஒரு வகையில் என்னுடைய ஏக்கமும் கூட தான் அது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். முதல்ல இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றதனோட தனித்தன்மை என்ன? ஏன் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்? அதுக்கான தேவை என்ன இருக்குது சமூகத்தில்? கூட்டு குடும்பத்தின் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்வி மாற்றி கேட்குறீங்க. தனி குடும்பத்தின் தேவை என்ன? குடும்பம் என்பது அப்படி தான் இருந்துச்சு, எல்லோரும் சேர்ந்து தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் இது ஒத்தையாக பிரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது தேவை என்ன, தனி குடும்பத்தின் தேவை என்னங்கிற கேள்வி. அது அடிப்படை டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்க முடியும். ஒரு குடும்பம் என்பது எல்லோரும் சேர்ந்திருப்பது தான் குடும்பம். ஸோ அதனுடைய தேவை என்னங்கிற கேள்வியாக இருக்க முடியாது. தனி குடும்பத்தின் தேவை என்னன்னு நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பொருளாதாரம் சிக்கல் இருக்குது, எல்லாருமே வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, அப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்திலேருந்து தனியாக வாழ்கிறதுக்கு. அல்ல, ஒரு குடும்ப அமைப்பு என்பது சிதைய ஆரம்பித்தது பொருளீட்டலின் பொருட்டு தான் நிகழ்ந்திருக்கணும். வேறு எதன் காரணமாக இருந்திருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் ஒரு நிலம் சார்ந்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி வந்துச்சு. அதுலேருந்து எல்லோரும் பங்கிட்டுக்க வேண்டியது வந்துச்சு. அப்படின்னு இருந்ததுனால ஒரு வேளாண் குடும்பமாக இருந்த பொழுது அதில் பெரிய வாய்ப்பே இல்லை. ஒருத்தன் மாடு மேய்ச்சாகணும், ஒருத்தன் மாட்டை குளிப்பாட்டி ஆகணும், ஒருத்தன் சாணி அள்ளி ஆகணும், ஒருத்தன் நாற்று நட்டாகணும், ஒருத்தன் கதிரெடுத்தாகணும், ஒருத்தன் வண்டி ஓட்டி ஆகணும்னு எல்லா ஒரு குடும்பத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது அந்த பணம் பத்தாமல் மேலும் பணம் வேணும் அப்படின்னு நினைத்த பொழுது தான் ஒருத்தர் குடும்பத்தை விட்டு வெளியேறான், வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுதான் தொடக்கமாக இருக்க முடியும். பொருளாதார தேவை தான் தொடக்கமாக இருந்திருக்க முடியும். அப்புறம் போனதுக்கு பிறகு அதன் காரணமாக வெளியே போன அண்ணன் நல்லா இருக்கானே, நிம்மதியாக இருக்கானே, நம்மளும் போகலாமேன்னு ஒவ்வொருத்தராக உடச்சிருக்க வேணும். அதை அப்போ பொருளாதார சிக்கல் தான் இந்த கூட்டு குடும்பம்ங்கிற அமைப்பிலிருந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களும் வாழ்வதற்கான ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் தான். நீங்கள் பணம் அபரிதமாக இருந்துச்சுன்னா ஒரு சிக்கலும் இல்லையே. மேலறையில் நானே இருந்துருவேன், கீழறையில் தந்தை இருந்துருவார், 2 பேரும் சாப்பாட்டு அறையில் மட்டும் சந்திச்சுக்குவோம், ஒரு குழப்பம் இருக்காது. பணம் இல்லாமல் ஒரே கூரையின் கீழ் இருக்கும் பொழுது தான் எல்லா சிக்கலும் இங்கே வருது. மற்ற நாடுகள்லாம் இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் கூட இந்த குடும்ப அமைப்புகள் இருக்குது. அங்கெல்லாம் அப்புறம் அவங்க குடும்பமாக தானே வாழ்கிறாங்க. இந்த மாதிரி பொருளாதார சிக்கல் அது இதுன்னு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இல்லை அவங்கெல்லாம் வார கடைசி குடும்பம், வீக்கெண்ட் ஃபேமிலி. அதெல்லாம் ஃபேமிலி இல்லை.
நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு படப்பிடிப்புக்காக போயிருந்தேன். இருந்த பொழுது அந்த எங்களுடைய நிகழ்ச்சியில் நடிக்க வந்த பெண் வந்து அவளுடைய தொலைபேசியில் நாங்கள் கூப்பிட்றோம். அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை உள்ள ரூமில் வச்சு அம்மா பூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்னால் திறக்க முடியல, நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து போய் அம்மாட்ட சாய் வாங்கிட்டு வரணும். எங்கள் அம்மாட்ட பேசிட்டேன், ஆனால் சாவியை கொடுத்து அனுப்புறக்கு ஆள் இல்லை, நான் உள்ளறையில் இருக்கேன், வெளிக்கதவை அவங்க பூட்டு போயிட்டாங்க, உள்கதவு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்கு நான் திருப்பி போய் கதவை திறந்து அந்த பொண்ணு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாகணும். போய் கூப்பிடும்போது பொண்ணை கேட்டேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்க தெரியாமல் எங்கள் அம்மா பூட்டினாங்கன்னு. எப்பொழுதும் நானும் எங்கள் அம்மாவும் வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் தான் சந்திப்போம். காலையில் அவங்க ஒரு நேரம் வேலை முடிஞ்சு வருவாங்க, நான் ஒரு நேரம் வேலை முடிஞ்சு வருவேன். அதனால ஒருவர் சந்தித்துக் கொள்வதே இல்லை. அதனால நான் வீட்டுக்குள்ளே இருக்கதே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. நான் அறியாமல் யாரும் இல்லாத வீட்டை பூட்டோன்னு பூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணும் தாயும் இப்படி தான் இருக்க முடியுமான்னு, இல்லையா? அப்படி தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் வீக்கெண்ட் ஃபேமிலி. நீங்கள் அதனால் மேலை நாடுகளை வச்சு குழப்பிக்காதீங்க. அங்கேயும் குடும்பம் இருக்குது, இங்கேயும் குடும்பம் இருக்குன்னு. மேலை நாடுகளில் எப்பொழுதும் ஒரு மகனையோ மகளையோ வழிகாட்டுகிறார்களே அன்றி தோளில் தூக்கி சுமப்பதில்லை 15 வயசுக்கு அப்புறம். நம்ம இங்கே வந்து கல்யாணமாகி அவன் புள்ள பெற்றதுக்கு அப்புறமும் அந்த மகன் வாழ்க்கையில் கூடுதலாக 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த அப்பன் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவன் 50,000 ரூபா சம்பாதிச்சா கூட 5000 சம்பாதிக்கணுமே, லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட 10,000 சம்பாதிக்கணுமே, 5 லட்ச ரூபா சம்பாதிச்சா இன்னொரு லட்ச ரூபா கூட சம்பாதிக்கணுமேனு தன் மகனோ மகளை பற்றிய எண்ணம் தான் பெற்றோர்கள் கடைசி வரை இருக்கே ஒழிய இறக்கும் வரை அவர்கள் பிள்ளைகளாகவே பாதிப்பார்கள். ஆனால் இன்னொரு கோணத்துலேருந்து இதை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப எல்லாத்தையுமே தட்டி கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு குழந்தைங்க வந்ததுக்கப்புறமும் கூட அம்மா அப்பா வந்து அவங்களோட பிள்ளைகளுக்காக ரொம்பவே சிரத்தை எடுத்து பார்த்துக்கிறாங்கன்றதை சொல்கிறீங்க. இந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய இடங்கள்ல தன்னம்பிக்கையை குறைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய தனி குடும்பமாக வாழ்கிறதுக்கு நிறைய பேர் சொல்கிற காரணமும் இதுவாகவே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சுயமாக நாங்கள் முடிவெடுக்கிறோம், நாங்களே நிறைய விஷயங்களை பண்ணுறோம், ஆனால் இதெல்லாம் அந்த கூட்டு குடும்பம்ங்கிற அமைப்பில் சாத்தியம் இல்லை அப்படின்றாங்களே. கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. கூட்டு குடும்பத்தில் நீங்கள் தனியாக முடிவு எடுக்கவே முடியாது. அதே மாதிரி தனியாக எந்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கவும் வேண்டாம். இல்லை, எப்பொழுதுமே சரி தவறு 2 ஒரே இடத்துலான் இருக்க முடியும். இதெல்லாம் தப்பு தான். நீங்கள் முடிவு எடுக்க முடியாது, அப்பா தான் முடிவு பண்ணுவார். நீங்கள் விரும்பிய சாப்பாட்டை சமைக்க முடியாது, அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படி எல்லாமும் இருந்தாலும் கூட தவறுகளும் தனியாக நீங்கள் தாங்க வேண்டியது இல்லையே, அவர்கள் தாங்குவாங்கல்ல. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பஃபர் ஜோன் மாதிரி ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி தானே வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எதனால் உங்களுக்கு நன்மை விளைகிறதோ அதனாலே தான் தீமையும் விளையும். எதனால் உங்களுக்கு தீமை விளைகிறதோ அதனால் நன்மையும் விளையும். எது கொஞ்சம் கூடுதலாக விளையுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பார்த்தா கூட்டு குடும்பத்தில் நன்மை கொஞ்சம் கூடுதலாக விளையும் நான் சொல்கிறேன். நான் கூட்டு குடும்பமாக தான் இருங்க, எல்லோரும் கட்டிப்பிடிச்சி ஒன்றாருங்கிறத வந்து எல்லாருக்கும் வந்து அட்வொகேட் பண்ணலை. ஆனால் அப்படி இருந்தால் நல்லது, நன்மை கூடுதல். இல்லைன்னா பரவாயில்ல, தனி குடும்பமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக. இப்போ இயக்குனர் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம கேட்டோம். அவர் ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தினார். இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறப்போ அங்கே வந்து நிறையா சரி தவறு என்ன நடந்தாலும் கூட நிறையா மக்கள் இருக்காங்க, நம்மளை வந்து எப்பவுமே வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை, நாங்கள் வந்து நகரத்தில் இருக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்தாக சென்னையில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 18 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 18 பேர் வசிக்கிற வீடு இது. எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் இவங்க சென்னை கோட்டூர்புரத்துல தான் இருக்காங்க. பரபரப்பான நகர வாழ்க்கை, போக்குவரத்து சிக்கல், பொருளாதார சிக்கல்னு எதுவுமே இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. நிறைய குடும்பங்கள் நகரத்துல ஒன்னா வாழ முடியாததுக்கு சொல்ற எல்லா சிக்கலுக்கும் இந்த குடும்பத்துக்கிட்ட பதில் இருக்கு. ஒரு சின்ன குடிசையில் தான் இருந்தோம். குடிசையில் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகிட்டு ஒரு லெவலில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இப்போ ரங்கநாதன், எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன், அம்மா பேர் குப்பாவே இருக்கும்போது நான் தனி காய்ச்சல்னு வச்சுங்க. இப்போ நான் என் மூலியமாக என் ஃபேமிலி டெவலப் ஆகிருக்கணும், என் தம்பிங்களாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு நான் மட்டும் இல்லை, என்னோடய 2வது தம்பி 3வது தம்பி எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டும்போதே ஒரு லாட்ஜ் மாதிரி தான் அமைஞ்சது. பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து ஒரே ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கணும். பட் எவ்வளோ தூரம் நம்மளால் சமாளித்து இருக்க முடியுமோ அது வரைக்கும் இருப்போம். தன்னோட 5 பசங்களையும் ஒத்துமையா வளர்த்தது தான் இன்னைக்கு அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு அடிப்படைன்னு சொல்றாரு இந்த குடும்பத்தோட தலைவர் ரங்கநாதன். ஓரளவுக்கு எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா வச்சுட்டு இருந்தேன். அவங்க படிக்க அதுக்கு முன்னேற்றமாகி அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒரு வயசுக்கு வந்த பிற்பாடு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக அவங்க இங்கேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய இதுக்கு தெரிஞ்சு புத்தி தெரிஞ்சு நான் நல்லபடியாக குழந்தைங்களெல்லாம் நம்ம வீட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருக்கேன். வயதானாலும் அம்மா குப்பாபாய்க்கு வயசான சுவடே தெரியல.
ஒரு மருமகளையும் பார்த்து தான் திருமணம் பண்ணேன். எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க. எனக்கு மகளே கிடையாது. அவங்கள நான் மருமகளாக பார்க்காம மகளாக தான் பார்க்குறேன். இதனால் எல்லா பேர பிள்ளைங்க பேத்திங்க எல்லாரும் அன்பாக இருக்காங்க என்கிட்ட. அதனால் நாங்கள் எல்லாருமே அவங்களும் ஒத்துழைக்கிறதால நாங்கள் எல்லாருமே கும்பலாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். அடுத்த ஆச்சரியம் இந்த வீட்டு மருமகள்கள். இந்த காலத்து பொண்ணுங்க கூட்டு குடும்பத்துல வாழ்றது ரொம்ப சிரமம், அவங்க நிறைய தியாகம் பண்ணணும், எல்லாரையும் பாத்துக்கிறதெல்லாம் இந்த காலத்துல முடியாத காரியம்னு நினைச்சா இந்த வீட்டு மருமகள்கள் சொல்ற ஒற்றுமை ரகசியம் நல்ல யோசனையா தான் தெரியுது. எந்த விஷயத்தையும் டீப்பாக எடுத்துகிட்டோம்னா தான் பெரிய ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். நாங்களே கொஞ்சம் லைட்டாகவே எடுத்ததுனால பேசி நாங்களே தீர்த்துப்போம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக படிக்க மாட்டோம். ஒன்றும் ப்ராப்ளமாக காலையில் என்ன தப்பு பண்ணுறதுன்றதை சொல்லுவோம். சிலர் எடுத்துப்பாங்க, சிலர் ஓகே சொல்லுவாங்க, சிலர் கோவப்படுவாங்க. அது எல்லாமே நேச்சுரல் தான். அது எல்லோரும் தங்களுக்குள்ள வேலையை பகிர்ந்து செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. நான் அம்மா வீட்லேயும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணிங்களோட இருந்ததால் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகும் அதே மாதிரி தான் இருந்தது. அதனால் அம்மா வீட்டுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல எனக்கு. அங்கே இருக்க மெம்பர்ஸ் தான் இங்கேயும் இருக்கிறதால தெரியல. எல்லா சொந்தங்களும் இருக்கிற இந்த வீட்டில் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. கூட்டு குடும்பமா வாழ்றது நடக்க முடியாத காரியம் இல்லை. அதை விரும்புகிற மனசு தான் நமக்கு வேணும்னு புரிய வைக்கிறாங்க இந்த கோட்டூர்புற குடும்பம். அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.